இப்போ நம்ம வீட்டு கொல்லைப்புறத்துல 2 வெளிநாட்டவர்கள் சண்டை போட்டுட்டு கடைசியில அந்த வீடே அவங்களுக்கு சொந்தமான ஒரு கதை தான் இந்த கர்நாடக போர்கள். இது கேட்கவே கொஞ்சம் சுவாரஸ்யமாவும், அதே சமயம் ஒரு பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது உண்மையாவே ஒரு சுவாரஸ்யமான முரண் தான். ஆமா. போட்டித் தேர்வுகளுக்கு, குறிப்பா இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஆழமான வரலாற்று அலசல் தான் இது. வெறும் தேதிகளையும் மன்னர்களோட பெயர்களையும் மட்டும் மனப்பாடம் செய்யாம, ஒரு திரைப்பட கதை மாதிரி இத புரிஞ்சுக்க போறோம். கரெக்ட். ஏன்னா வரலாற்று வெறும் போர்களாகவும் உடன்படிக்கைகளாகவும் பார்க்காம, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏன், எப்படி அப்படிங்கிற கேள்விகளை கேட்டாதான் அந்த ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்கமும் நமக்கு தெளிவா புரியும். கண்டிப்பா. 1746 முதல் 1760 வரை தமிழ்நாட்டுல நடந்த அந்த 3 கர்நாடக போர்கள பத்தி தான் நம்ம முழுமையா அலசப் போறோம். இது நீங்க மனப்பாடம் செய்யறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கிடையாது. வரலாற்றை அப்படியே வாழ்ந்து பார்க்குற ஒரு பயணம். ஆமா ஆமா. இந்த 15 வருஷங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இனி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்க போகுது அப்படிங்கறது தீர்மானிச்ச ஒரு மிக முக்கியமான காலகட்டம். அதனால தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த அலசல் ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும். சரி, அப்போ நாம பின்னாடில இருந்து ஆரம்பிப்போம். 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகள்ல பாத்தீங்கன்னா, இந்த சோழ மண்டல கடற்கரை, அதாவது கோரமண்டல் கோஸ்ட், ஐரோப்பியர்களோட ஒரு முக்கிய வர்த்தக மையமா மாறிடுச்சு. ம். ஆமா. சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டையில ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. பாண்டிச்சேரியில பிரெஞ்சுக்காரர்கள் முகாமிட்டு இருந்தாங்க. 2 பேருமே வியாபாரம் செய்ய தான் வந்தாங்க. துணிகள், வாசனை திரவியங்கள்னு ரொம்ப அமைதியா தான் எல்லாம் போயிட்டு இருந்தது. கரெக்ட். வியாபார போட்டியா மட்டும்தான் அது இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில 1746ல முதல் கர்நாடக போர் வெடிக்குது. இந்தியாவுல இவங்களுக்குள்ள எந்த ஒரு பெரிய பகையும் கிடையாது. அப்போ ஏன் திடீர்னு ஆயுதங்கள் எடுத்துட்டு ஒருத்தர் தாக்கிக்கணும்? இதுக்கு உலகளாவிய காலனி ஆதிக்க அரசியல் தான் முக்கிய காரணம். இவங்களுக்குள்ள இந்தியாவுல எந்த பிரச்சனையும் இல்லங்கிறது 100% உண்மைதான். ஆனா 1740ல ஐரோப்பால ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் ஆரம்பிச்சது. ஓஹோ, அந்த வார் ஆஃப் ஆஸ்ட்ரியன் சக்செஷன் சொல்றீங்களே அதுவா? ஆமா, அதேதான். ஆஸ்திரியன் நாட்டு அரியணையில யார் உட்கார்றது அப்படிங்கறதுல இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் மூண்டது. இது கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டோட ஒரு உலகக்கோர்னே சொல்லலாம். அப்படியா? நிச்சயமா. இப்போ தாய் நாடுகள்ல 2 நாடும் அடித்துக்கும் போது அவங்களோட காலனிகளான வட அமெரிக்காவிலயும் இந்தியாவிலயும் இருக்கிற படைகள் அமைதியா இருக்க முடியுமா? அதோட நேரடி எதிரொலி தான் இந்த முதல் கர்நாடக போர். கொஞ்சம் இருங்க. ஐரோப்பால யாரோ ஒரு ராஜா பதவிக்கு சண்டை போட்டா அதுக்காக இவங்க ஏன் சென்னையில அடிச்சுக்கணும்? இது எப்படி இருக்குன்னா, அமெரிக்கால நடக்கிற ஒரு பேஸ்பால் மேட்சுக்காக சென்னையில 2 பேர் நடுத்தெருவுல அடிச்சுக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் தோணும். இது வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாச்சே. லாபத்தை தேடி வந்தவங்க போருக்காக பணத்தை எப்படி வீணாக்கலாமா? இன்றைய கமர்ஷியல் பார்வையில பார்த்தா அது முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா அன்றைய காலனி ஆதிக்க மன்னனில ஆதிக்கம் செலுத்துறது மட்டும்தான். அப்போ பாண்டிச்சேரியோட பிரெஞ்சு ஆளுநரா இருந்தவர் தான் டியூப்ளே. ஓ, அந்த புகழ்பெற்ற டியூப்ளே தானா? ஆமா, அவரே தான். அவருக்கு இந்தியாவுல ஒரு மாபெரும் பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஐரோப்பால போர் தொடங்குனதும் அத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டே ஒட்டுமொத்தமா துரத்த நினைச்சார் டியூப்ளே. அப்ப அதுக்கான பிளான அவர் எப்படி செயல்படுத்தினார்? அதுக்காக மொரிஷியஸ் தீவோட ஆளுநரா இருந்த லாபோர்டானஸ் அப்படிங்கிறவரோட உதவியை கேட்டார். அவரும் தன்னோட பிரம்மாண்டமான கப்பற் படையோட 1746ல சென்னைய, அதாவது ஆங்கிலேயர்களோட அந்த புனித ஜார்ஜ் கோட்டைய ரொம்ப ஈஸியா கைப்பற்றிட்டார். அடடா, ஆங்கிலேயர்களோட தலைமையாகமே பிரெஞ்சுக்காரர்கள் கைக்கு போயிடுச்சுன்னா அப்ப போர் அங்கே முடிஞ்சிருக்கணுமே. பிரெஞ்சுக்காரர்கள் மொத்த தென்னிந்தியாவே அவன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கலாமே. அங்கதான் பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தோட ஈகோவும் தனிப்பட்ட லாப நோக்கமும் குறுக்கிட்டது. ஓஹோ, என்னாச்சு? சென்னைய கைப்பற்றின லாபோர்டோனஸ் ஒரு வியாபாரி மாதிரி யோசிச்சார். அதாவது ஆங்கிலேயர்களிடமிருந்து ஒரு பெரிய தொகைய பிணை தொகையா வாங்கிக்கிட்டு சென்னைய அவங்க கிட்டயே திருப்பி தந்துருவோம், நமக்கு தனிப்பட்ட முறையில பெரிய லாபம் கிடைக்கும்னு நினைச்சார். ஆனா டியூப்ளே எதுக்கு ஒத்துக்க மாட்டாரு? நிச்சயமா இல்ல. சாம்ராஜ்ய கனவுல இருந்த டியூப்ளே இத முழுமையா நிராகரிச்சார். சென்னைய திருப்பி தரக்கூடாது, ஆங்கிலேயர்களை அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் டியூப்ளேயோட வாதம். இது கார்ப்பரேட் உலகத்துல நடக்கிற ஒரு பவர் கிளாஷ் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒரு சிஇஓ நிறுவனத்தை விலைக்கு வாங்க நினைக்கிறார், இன்னொருத்தர் ஷார்ட் டேர்ம் லாபத்தை பார்த்துட்டு பங்குகளை வித்துட்டு போக நினைக்கிறார். இந்த முரண்பாட்டுல லாபோர்டானிஸ் என்ன பண்ணார்னா, பணத்தை வாங்கிட்டு சென்னைய ஆங்கிலேயர்கள் கிட்டே கொடுத்துட்டு மொரிஷியஸ் திரும்பிட்டார். அப்போ டியூப்ளேக்கு செம கோவம் வந்திருக்குமே. ஆமா, ஆத்திரமடைந்த டியூப்ளே உடனே தன்னோட படைய அனுப்பி மறுபடியும் சென்னையை தாக்கி கைப்பற்றினார். ஒரு நிமிஷம், இந்த 2 வெளிநாட்டவர்களும் இப்படி சென்னையில அடிச்சுக்கிறாங்களே,
இந்த நிலப்பகுதிக்கு சொந்தக்காரரான ஆற்காடு நவாப் அன்வருதீன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தன் சொந்த நிலத்துல இவங்க சண்டை போடுறத வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருந்தாரா? வேடிக்கை பார்க்கல. ஆற்காடு நவாப் அன்வருதீன் இத கடுமையா கண்டிச்சார். தன்னோட அனுமதி இல்லாம பிரெஞ்சுக்காரர்கள் போர் செய்யறதை ஏத்துக்க மறுத்து உடனே சென்னையை விட்டு வெளியேறும்படி டியூப்ளோக்கு உத்தரவிட்டார். டியூப்ளே அதை கேட்டாரா? அவர் அத சட்டையே பண்ணல. அதனால கோபமடைந்த நவாப் மாபூஸ் கான் தலைமையில 10,000 பேர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படையை சென்னையை நோக்கி அனுப்புனார். இதுதான் வரலாற்றுல ரொம்ப புகழ்பெற்ற அடையாறு போர். இத சாந்தோம் போர்னும் சொல்லுவாங்க. வருஷம் 1746. ஓ, அந்த அடையாறு போர் இதுதானே. அப்போ நவாப் படை தான் ஜெயிச்சதா? அதுதான் இல்ல. நவாபோட பெரிய படையை எதிர்கொள்ள பாண்டிச்சேரியிலிருந்து கேப்டன் பராடே தலைமையில வந்த பிரெஞ்சு படையில இருந்தவங்க வெறும் 1000க்கும் குறைவான வீரர்கள் மட்டுமே. வெறும் 1000 பேர் தானா? ஆமா. ஆனா அந்த அடையாறு நதிக்கரையில நடந்த போர்ல 1000க்கும் குறைவான அந்த சின்ன பிரெஞ்சு படை நவாபோட 10,000 பேர் கொண்ட படைய முழுமையா துவம்சம் செஞ்சது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1000க்கும் குறைவான வீரர்கள் எப்படி 10,000 பேரை தோற்கடிக்க முடியும்? இதை நம்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. வெறும் வீரத்தை மட்டும் வச்சு இதை செஞ்சிருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருந்த ராணுவ தந்திரம் என்ன? இது வீரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. முற்றிலும் தொழில்நுட்பம் அப்புறம் ராணுவ கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம். நவாபோட படை பெருசா இருந்தாலும் அது ஒரு பாரம்பரியமான குதிரைப்படை. அவங்க கிட்ட நவீன துப்பாக்கிகள் இல்ல. அப்போ பிரெஞ்சு படைக்கிட்ட அது இருந்ததா? நிச்சயமா. அவங்க ஐரோப்பிய ராணுவ பயிற்சி பெற்றவர்கள். அவங்க இன்ஃபென்ட்ரி ஸ்குவேர் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை பயன்படுத்தினாங்க. வீரர்கள் ஒரு சதுர வடிவத்தை நின்னுப்பாங்க. அவங்க கிட்ட ஃபிளின்ட்லாக் மஸ்கெட் எனப்படும் மிக வேகமா சுடுற துப்பாக்கிகள் இருந்தது. ஓஹோ, அது எப்படி வேலை செய்யும்? முதல் வரிசை வீரர்கள் சுட்ட உடனே அவங்க பின்னாடி போய் துப்பாக்கியை மீண்டும் லோட் பண்ணுவாங்க. அடுத்த நொடியே 2வது வரிசை சுடும். இப்படி மழை மாதிரி தொடர்ந்து குண்டுகள் பாஞ்சா எதிரியோட குதிரை படையால நெருங்கவே முடியாது. அடடா, செம்ம டெக்னிக் இது. ஆமா. ஐரோப்பியர்களோட நவீன ஆயுதங்களுக்கும் அவங்களோட போர் வியூகங்களுக்கும் முன்னாடி வெறும் எண்ணிக்கையை மட்டுமே நம்பியிருந்த நம்ம பழைய போர் முறைகள் எடுபடாது அப்படிங்கறத இந்த போர் ஒட்டுமொத்த உலகுக்கும் அப்பட்டமா காட்டிடுச்சு. அந்த ஒரு போர் இந்திய அரசர்களோட மிகப்பெரிய பலவீனத்தை அம்பலப்படுத்திடுச்சு இல்லையா? எண்ணிக்கையை விட தொழில்நுட்பமும் கட்டுப்பாடும் தான் ஒரு போரை தீர்மானிக்கணும் ஐரோப்பியர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த முதல் கர்நாடக போர் எப்படி முடிவுக்கு வந்தது? 1748ல ஐரோப்பால இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில ஐரா சபேல் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை கையெழுத்தானது. ஐலா சபேல் உடன்படிக்கையா? ஓகே. ஆமா. இதன்படி ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் முடிவுக்கு வந்துச்சு. ஐரோப்பால அமைதி திரும்பினதால இந்தியாவிலையும் போர் நிறுத்தப்பட்டது. அந்த உடன்படிக்கையில ஒரு முக்கியமான சரத்து என்னன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் தாங்கள் இவ்ளோ கஷ்டப்பட்டு கைப்பற்றின சென்னைய மறுபடியும் ஆங்கிலேயர்கள் கிட்டேயே திருப்பி தர வேண்டியதாயிடுச்சு. என்னது, மறுபடியுமா? ஆமா. டியூப்ளேயோட அத்தனை வியூகங்களும் உழைப்பும் அந்த ஒரே ஒரு கையெழுத்துல வீணாயிடுச்சு. இது ரொம்ப மோசம். ஒரு தலைமை அதிகாரி மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்குறார். ஆனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த கம்பெனி மறுபடியும் பழைய ஆட்கள்கிட்டே கொடுத்துடுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு அநீதி இது. டியூப்ளே இதோட அமைதி ஆகிட்டாரா? நிச்சயமா இல்ல. முதல் போர் ஐரோப்பியர்களுக்கும் குறிப்பா டியூப்ளேவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்தது. இந்திய அரசர்களோட ராணுவ பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரா? கரெக்ட். ஐரோப்பாவிலிருந்து காரணங்கள் வர காத்திருக்காம உள்ளூர் அரசியல் குழப்பங்களை எப்படி பயன்படுத்தலான்னு டியூப்ளே திட்டம் போட்டார். அதுதான் 2ஆம் கர்நாடக போருக்கு வழிவகுத்தது. இதோட காலகட்டம் 1749 இருந்து 1754 வரைக்கும். அப்போ முதல் போர் உலகளாவிய பிரச்சனையால வந்தது. ஆனா இந்த 2ஆம் போர் முற்றிலும் உள்ளூர் அரசியல் பிரச்சனை இல்லையா? எந்த அரசர்களோட வாரிசுரிமை போர்? இதுல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஹைதராபாத்லயும் ஆர்காட்டிலையும் வாரிசுரிமை போர் வெடிச்சது. ஹைதராபாத்ல நிசாமுல் முல்க் அப்படிங்கிறவர் 1748ல இறந்துடுறாரு. அவர் பதவிக்கு அவரோட மகன் நாசிர் ஜங் மற்றும் பேரன் முசாஃபர் ஜங் ஆகிய 2 பேருக்கும் இடையில நேரடி போர். சரி, ஆர்காட்ல என்ன நிலைமை? அதே நேரத்துல ஆர்காட்டுல ஆளும் கட்சியான நவாப் அன்வருதீனுக்கும் மராத்தியர்கள் கிட்ட சிறைப்பட்டிருந்து நீண்ட காலம் கழிச்சு விடுதலையாகி வந்த சந்தா சாஹிப்க்கும் இடையில பதவி சண்டை. அப்போ இது 2 இடங்கள்ல நடக்கிற தனித்தனி வாரிசுரிமை போர். இது ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினாங்க? 2 பேரையும் நேரடியா எதிர்க்கிறதுக்கு பதிலா அவங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துறது சுலபம்னு நினைச்சாங்களா? துல்லியமா சொன்னீங்க. டியூப்ளே ரொம்ப நுட்பமா செயல்பட்டார்.
ஆர்காட்ல சந்தா சாஹிப்பையும் ஹைதராபாத்ல முசாஃபர் ஜங்கையும் ஆதரிச்சார். அவங்கள ஒருங்கிணைச்சு ஒரு பலமான கூட்டணிய உருவாக்குனார். அப்ப ஆங்கிலேயர்கள் சும்மா இருக்க மாட்டாங்களா? ஆமா, பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு தரப்ப ஆதரிக்கிறத பார்த்த ஆங்கிலேயர்கள் தங்கள் வர்த்தக பாதுகாப்புக்காக எதிர்த்தரப்ப ஆதரிக்க முடிவு செஞ்சாங்க. அதனால அவங்க ஹைதராபாத்ல நாசிர் ஜங்கையும் ஆர்காட்ல அன்வருதீனையும் ஆதரிச்சாங்க. ஓ, நேருக்கு நேர் மோதிக்கிறத தவிர்த்து இந்திய அரசர்களை பகடைக்காய்களா பயன்படுத்தி இவங்க ரெண்டு தரப்பும் பின்னாடி இருந்து இயக்குற கிங் மேக்கர்களா மாறிட்டாங்க. கரெக்ட். இது பினாமிகளை வச்சு போர் செய்யற மாதிரி இருக்கு. களத்துல இந்த வியூகங்கள் எப்படி செயல்பட்டது? ஆம்பூர் போர் தான் இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு நான் படிச்சிருக்கேன். ஆமா, 1749 நடந்த அந்த புகழ்பெற்ற ஆம்பூர் போர். பிரெஞ்சு படை சந்தா சாஹிப் அப்புறம் முசாஃபர் ஜங் கூட்டணியோட சேர்ந்து ஆர்காடு நவாப் அன்வருதீனை தாக்கியது. இந்த போர்ல அன்வருதீன் கொல்லப்படுறார். அப்போ அவரோட மகன் முகமது அலி என்ன ஆனார்? அவர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள திருச்சி மலைக்கோட்டைக்கு தத்தி ஓடிட்டார். இதனால சந்தா சாஹிப் ஆர்காடு நவாப் ஆகிடுறார். முசாஃபர் ஜங் ஹைதராபாத் நிசாம் ஆகிடுறார். இது பிரெஞ்சுக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றி. சரி, அடுத்து என்ன பண்ணாங்க? அடுத்து திருச்சியில ஒழிஞ்சிருக்கிற முகமது அலியையும் ஒழிச்சு கட்டினா தென்னிந்தியா முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டுல வந்துடும் நினைச்சு சந்தா சாஹிப்பும் பிரெஞ்சு படையும் திருச்சியை முற்றுகையிடுறாங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. முகமது அலி ஆங்கிலேயர்களோட கூட்டாளி. அவர் திருச்சியில பிரெஞ்சு படைகளால முற்றுகையிடப்பட்டிருக்கார். அப்போ ஆங்கிலேயர்கள் அவரை பாதுகாக்க திருச்சிக்கு தானே படை அனுப்பியிருக்கணும். பொதுவா யோசிச்சா அப்படிதான் தோணும். ஆனா ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எழுத்தர் திருச்சியை விட்டுட்டு ஆர்காட்டை தாக்கலான்னு ஒரு திட்டத்தை சொல்றாரு. கூட்டாளியை காப்பாத்தாம வேற ஒரு இடத்தை தாக்குறது ஒரு சூசைடல் வியூகம் மாதிரி இல்லையா? இதை ராபர்ட் கிளைவ் எப்படி சாத்தியப்படுத்தினாரு? இதுதான் வரலாற்றுல ராபர்ட் கிளைவ ஒரு மேதையா மாத்தின தருணம். திருச்சி முற்றுகையில ஆங்கிலேயர்கள் தரப்பு ரொம்ப சோர்வடைந்து காணப்பட்டது. அப்போ கிளைவ் தன்னோட மேலதிகாரியான சாண்டர்ஸ் கிட்ட கொடுத்த ஆலோசனையோட லாஜிக் என்னன்னா, என்ன சொன்னார்? நாமும் திருச்சிக்கு போய் சங்க போட்டா போர் நீண்டுகிட்டே போகும். அதுக்கு பதிலா சந்தா சாஹிப்போட தலைநகரமான ஆர்காட்டை நாம இப்போ நேரடியா தாக்குவோம்னு சொன்னார். ஓஹோ, டைவர்ஷன் தந்திரமா? ஆமா, ஆர்காடு தாக்கப்படுறத கேள்விப்பட்டா சந்தா சாஹிப் பதறி போய் திருச்சி முற்றுகையை கைவிட்டுட்டு தன்னோட தலைநகரை காப்பாற்ற படையோட திரும்பி வருவார். இதனால திருச்சி தானாகவே காப்பாற்றப்படும்னு சொன்னார். எதிரியோட கவனத்தை திசை திருப்புறது தான் அதோட நோக்கம். எதிரியோட கோட்டையில தீ வைக்கிற மாதிரி ஒரு தந்திரம். ஆனா ஆர்காட்டை கைப்பற்றுறது அவ்வளோ சுலபமா? கிளைவ் கிட்ட பெரிய படை இருந்ததா? இல்ல, கிளைவ் வெறும் 200 ஐரோப்பியர்கள் அப்புறம் ஒரு 300 இந்திய சிப்பாய்களோட போய் ஆர்காட்டை கைப்பற்றினார். பதறிப்போன சந்தா சாஹிப் தன்னோட படையில ஒரு பெரும் பகுதியை தன் மகனோட தலைமையில ஆர்காட்டுக்கு அனுப்பினார். அப்ப கிளைவ் மாட்டிட்டாரா? ஆமா, இப்போ கிளைவ் ஆர்காடு கோட்டைக்குள்ள முற்றுகையிடப்படுறார். ஆனா அந்த 53 நாட்கள் நடந்த முற்றுகை தான் பிரிட்டிஷ் வரலாற்றுல ஒரு காவியமா பார்க்கப்படுது. இடிந்து போன ஒரு கோட்டைக்குள்ள கொளுத்துற வெயில்ல ரொம்ப குறைவான உணவோட கிளைவோட படை தாக்கு பிடிச்சது. அவ்வளோ கஷ்டத்துல எப்படி சமாளிச்சாங்க? உணவு தீர்ந்த நிலையில இந்திய சிப்பாய்கள் வடித்த கஞ்சிய தாங்க குடிச்சிட்டு சாதத்தை ஐரோப்பியர்களுக்கு கொடுத்ததா வரலாறு சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான படையை கிளைவ் உருவாக்கியிருந்தார். நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. கடைசியில சந்தா சாஹிப்போட படை தோற்று பின்வாங்கியது. சந்தா சாஹிப் தஞ்சாவூர் மன்னரால் கொல்லப்படுறார். ஆங்கிலேயர்கள் தாங்கள் ஆதரிச்ச முகமது அலிய ஆர்காடு நவாப் ஆக்குறாங்க. ராபர்ட் கிளைவோட அந்த ஒரே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒட்டுமொத்த தென்னிந்திய அரசியலையும் அப்படியே தலைகீழா மாத்திருச்சு. சரி, இந்த தோல்விக்கு பிறகு டியூப்ளேவோட நிலைமை என்னாச்சு? அது டியூப்ளேவுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத சரிவு. போர் நீண்டுகிட்டே போனதால பிரெஞ்சு கம்பெனிக்கு மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டது. பிரெஞ்சு அரசாங்கம் டியூப்ளேவோட திட்டங்களை புரிஞ்சுக்காம அவர் அவமானப்படுத்தி உடனடியா பாரிஸுக்கு திரும்ப அழைச்சுது. இது அவருக்கு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்குமே. நிச்சயமா. அவர் இப்ப பதிலா கோதேயு அப்படிங்கிறவரை புதிய ஆளுநரை அனுப்பி ஆங்கிலேயர்களோட சமாதானம் பேசினாங்க. அதோட விளைவா 1754ல பாண்டிச்சேரி உடன்படிக்கை கையெழுத்தானது. ஓ, இரண்டாம் போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட முடிஞ்சதா? ஆமா, இந்திய அரசர்களோட உள்நாட்டு விவகாரங்கள்ல இனி தலையிடுறதில்லன்னு 2 தரப்பும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தென்னிந்தியாவில அரசியல் ரீதியாக ஆங்கிலேயர்களோட கை முழுமையா ஓங்கிடுச்சு. டியூப்ளேவை பிரெஞ்சு அரசு திரும்ப அழைச்சது ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். சரி, 2 பேரும் இனி உள்ளூர் அரசர்கள் விஷயத்துல தலையிடுறதில்லன்னு எழுத்துப்பூர்வமா வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி 3ஆம் கர்நாடக போர் உருவானது? மறுபடியும் ஐரோப்பிய அரசியலோட நேரடி தாக்கம்தான். 1756ல ஐரோப்பால 7 ஆண்டு போர், அதாவது 7 இயர்ஸ் வார் வெடிச்சது.
மறுபடியும் இங்கிலாந்தும் பிரான்சும் சர்வதேச அளவுல மோதிக்கிட்டாங்க. அப்போ அந்த 1757 1763 காலத்துல நடந்த மூன்றாம் போர் அதோட விளைப்பாடுதானா? ஆமா. இந்த முறை பிரெஞ்சு அரசாங்கம் கவுண்ட் டி லாலி அப்படிங்கிற ஒரு ராணுவ தளபதிய முழு அதிகாரங்களோட இந்தியாவுக்கு அனுப்பிச்சு. இந்த லாலி டூப்ளேவை போல ஒரு சிறந்த வியூகவாதியா அல்லது நிலைமைய புரிஞ்சுகிட்டு செயல்பட்டாரா? அவர் டூப்ளேக்கு நேர் எதிர்மாறானவர். லாலி ரொம்ப முன்கோபி, உள்ளூர் அரசியல் புரியாதவர், தன்னிச்சையா முடிவெடுப்பவர். தொடக்கத்துல அவர் புனித டேவிட் கோட்டைய எளிதா கைப்பற்றினாலும் தொடர்ச்சியா பல வரலாற்று பிழைகளை செஞ்சார். என்ன மாதிரியான பிழைகள்? நிதி நெருக்கடியை சமாளிக்க தஞ்சாவூர் மேல தேவையற்ற படையெடுப்பை நடத்தினார். அதைவிட பெரிய முட்டாள்தனம் என்னன்னா, ஹைதராபாத்ல பிரெஞ்சு ஆதிக்கத்தை ரொம்ப திறமையா காப்பாற்றி வந்த தளபதி புஸ்ஸி அப்படிங்கிறவரை அங்கிருந்து திரும்ப அழைச்சதுதான். ஐயோ, அது பெரிய தப்பாச்சே. ஆமா, புஸ்ஸி வெளியேறின உடனே ஹைதராபாத் ஆங்கிலேயர்கள் வசம் போயிடுச்சு. ஒரு தவறான தலைமை எப்படி ஒட்டுமொத்த அமைப்பையும் சிதைக்கும் அப்படிங்கிறதுக்கு லாலி ஒரு சிறந்த உதாரணம். இந்த தவறுகளுக்கான இறுதி விளைவு என்னவா இருந்தது? 1760ல வந்தவாசியில ஒரு மாபெரும் போர் நடந்தது. ஆங்கிலேய தளபதி சர் அயர்கூட் தலைமையிலான படைக்கும் லாலியோட படைக்கும் நடந்த இந்த போர்ல பிரெஞ்சு படை படுதோல்வி அடைஞ்சது. பிரெஞ்சு தளபதி புஸ்ஸி கைது செய்யப்பட்டார். ஓ, வந்தவாசி போர் தான் அந்த இறுதி அடியா? நிச்சயமா. இதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்களால மீளவே முடியல. 1761ல அவங்களோட தலைநகரான பாண்டிச்சேரியும் விழுந்துருச்சு. வந்தவாசி போர் தான் பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தோட சவப்பெட்டிக்கு அறையப்பட்ட கடைசி ஆணி இல்லையா? இந்த போர் எந்த உடன்படிக்கை மூலம் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்தது? 1763ல ஐரோப்பால கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை மூலம் மூன்றாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகள் திருப்பி தரப்பட்டது. ஆனா ஒரு கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டது. என்ன நிபந்தனை அது? இதன் மூலம் இந்தியாவில பிரெஞ்சு ஆதிக்கம் நிரந்தரமா அழிக்கப்பட்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வேரூன்றியது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா பகுப்பாய்வு செய்யணும். தொடக்கத்துல பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ரொம்ப வலிமையா இருந்தாங்க. முதல் போர்ல சென்னையை வென்றாங்க, இரண்டாம் போர்ல கிங் மேக்கரா இருந்தாங்க. டியூப்ளே மாதிரி ஒரு மாபெரும் சிந்தனையாளர் அவங்க கிட்ட இருந்தார். ஆனா இறுதியில அவங்க ஏன் இப்படி ஒரு படுதோல்வியை சந்திக்கணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கான விடை அந்த ரெண்டு கம்பெனிகளோட கட்டமைப்புல தான் இருக்கு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். லாபம் ஈட்டுறது, பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது மட்டுமே அவங்களோட குறிக்கோள். ஓஹோ. அவங்க போர்கள்ல ஈடுபட்டாலும் வர்த்தகத்தை கைவிடல. இங்கிலாந்து அரசும் அவங்களுக்கு முடிவெடுக்கிற முழு சுதந்திரத்தை கொடுத்திருந்தது. ஆனா பிரெஞ்சு கம்பெனியும் பிரெஞ்சு அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு அரசு நிறுவனம். அதாவது பிரெஞ்சு கம்பெனில ஒரு முடிவெடுக்கணும்னா இங்கிருந்து பாரிஸ்க்கு கடிதம் அனுப்பி அவங்க படிச்சு பார்த்து பதில் அனுப்ப 6 மாசங்களாகுமே. அந்த அதிகார வர்க்க சிக்கல் தானே அவங்கள அழிச்சது. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரெஞ்சு அரசாங்கத்தோட நிதி நிலைமை மோசமா இருந்ததால கம்பெனிக்கு சரியான நிதி ஆதாரம் கிடைக்கல. போதிய பணம் இல்லாம படைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம படை வீரர்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க. தளபதிகளுக்குள்ள ஈகோ மோதல்கள் ஏற்பட்டது. ஓ, இதெல்லாம் தான் காரணமா? ஆமா. சுதந்திரமாவும் ரொம்ப வேகமாகவும் முடிவுகளை எடுத்த தனியார் கம்பெனியான ஆங்கிலேயர்கள் கிட்ட அரசாங்கத்தோட சிவப்பு நாடா, அதாவது அந்த ரெட் டேப் முறையில சிக்கியிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் தோற்று போனாங்க அப்படிங்கறதான் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. இது இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடம். தேர்வுக்கு தயாராகிற நீங்க இந்த 3 உடன்படிக்கைகளையும் வரிசையா நினைவில் வச்சுக்க ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. நம்ம மொபைல்ல பயன்படுத்துற ஆப் ABB அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கங்க. இது நல்ல ட்ரிக். ஏன்னா A அப்படின்னா ஐலா சபேல், இது முதல் போர். B அப்படின்னா பாண்டிச்சேரி, இது இரண்டாம் போர். அடுத்த B அப்படின்னா பாரிஸ், இது மூன்றாம் போர். இது தேர்வறையில உங்களுக்கு பெரிதும் உதவும். அப்புறம் வரலாற்று நாயகர்களை பற்றி கூறும்போது டூப்ளே மற்றும் ராபர்ட் கிளைவ் தவிர்த்து நம்ம கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு நபர் இருக்கார். அவர்தான் ஆனந்தரங்கம் பிள்ளை. ஆமா, ஆனந்தரங்கம் பிள்ளை பிரெஞ்சு ஆளுநர்களோட, குறிப்பா டூப்ளேவோட துபாஷியா, அதாவது மொழிபெயர்ப்பாளரை பணியாற்றியவர். அவர் என்ன அவ்வளவு முக்கியமா செஞ்சார்? அவர் வெறுமனே அதிகாரப்பூர்வ ஆவணங்களை மட்டும் எழுதல. 1736ல இருந்து 1761 வரை அவர் தன்னோட டயரிகள்ல, அதாவது நாட்குறிப்புகள்ல அன்றாட வானிலை, ஊழல், போர் வியூகங்கள், சமூக நிலை என அனைத்தையும் தணிக்கை இல்லாம எழுதி வச்சிருக்காரு. ஓஹோ, ஒரு முழுமையான பதிவு பண்ணிருக்காரா? ஆமா, 18ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டோட அரசியலை அறிய உதவுற மிக முக்கியமான நேரடி வரலாற்று ஆவணம் இதுதான்.
இதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பிரெஞ்சு இந்தியாவின் சாமுவேல் பெப்பி அப்படின்னு அழைக்கிறாங்க. கண்டிப்பா இதை கேட்பவர்கள் நினைவுல வச்சுக்கணும். சரி, இந்த ஒட்டுமொத்த வரலாற்று பயணத்தையும் தேர்வர்களுக்காக ஒரு 5 முக்கிய புள்ளிகள்ல சுருக்கமா தொகுத்து பார்த்திடலாம். நான் முதல் பாயிண்ட சொல்றேன். சொல்லுங்க. 1. முதல் கர்நாடக போர் 1746 இருந்து 47 வரைக்கும் நடந்தது. ஐரோப்பால நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போரோட எதிரொலி தான் இது. இது ஐலா-சபேல் உடன்படிக்கையோட முடிஞ்சது. நான் 2வது சொல்றேன். 2. இரண்டாம் போர் 1749 இருந்து 54 வரைக்கும். இது ஹைதராபாத் மற்றும் ஆற்காடு நவாப் பதவிகளுக்கான முற்றிலும் உள்ளூர் அரசியல் போர். கிளைவ் ஆற்காட்டை வென்றது இதுல மிகப்பெரிய திருப்பு முனை. இது பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட முடிஞ்சது. 3. மூன்றாம் போர் 1757 இருந்து 63 வரைக்கும். இது ஐரோப்பாவோட 7 ஆண்டு போரால் வந்தது. 1760ல வந்தவாசி போர்ல சர் அயர்கூட் பிரெஞ்சு தளபதி லாலிய தோற்கடிச்சார். பாரிஸ் உடன்படிக்கை மூலம் பிரெஞ்சு ஆதிக்கம் நிரந்தரமா முடிவுக்கு வந்தது. 4. டியூப்ளே பிரெஞ்சு ஆதிக்கத்தோட தொலைநோக்கு சிந்தனையாளராயிருந்தார். ராபர்ட் கிளைவ் தன்னோட சாதுரியத்தால் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு வலுவான அடித்தளமிட்டார். 5. ஆனந்தரங்கம் பிள்ளையோட நாட்குறிப்புகள் கர்நாடக போர்களையும் அன்றைய தமிழ்நாட்டையும் அறிய உதவுற மிகச்சிறந்த ஈடு இணையற்ற வரலாற்று ஆவணம். இந்த 5 உங்களுக்கு தெளிவா பதிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. விடைபெறும் முன் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை டூப்ளேவ பிரெஞ்சு அரசாங்கம் பாதியில திரும்ப அழைக்காம அவர் கேட்ட பணத்தையும் படையையும் கொடுத்து அவரை தொடர்ந்து இந்தியாவிலேயே ஆளுநரா வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் பள்ளிகள்ல ஆங்கிலத்துக்கு பதிலா பிரெஞ்சு மொழியை படிச்சுக்கிட்டு இருப்போமா? யோசிச்சு பாருங்க. இந்த வரலாற்று சிந்தனையோட அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.